வணக்கங்க. உங்களுக்கு இந்த புதிர்கதையெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாங்களா? நம்ம ஊர் கதையில் நடக்கிற, அதுவும் நம்ம பக்கத்தோட்டு பிரச்சனையாக இருந்தால் கூட சில வார்த்தைகள் மூலிமா தான் சில விஷயங்கள் உண்மை வெளி வருது அப்படிங்கிறது உண்மை. இந்த நம்ம நகரத்தோட, கோயம்புத்தூர் நகரத்தோட விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான பகுதிங்குது. சின்னதாக ஒரு ரோடு போயிட்டுருக்குதுங்க. பக்கத்தில் சுற்றியும் நல்லா பலன்னு, அதாவது பச்சையேன்னு மரம் பூத்து குலுங்குற அளவுக்கு பெரிய பெரிய மரங்க. அதே சமயத்தில் அந்த ஏரியாவை சுற்றி நிறையா வீடும் இருக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன கிராமத்தில் ஒரு வீட்டில் காலையில் ஒரே பரபரப்புங்க. புரிஞ்சுதுங்களா? வீட்டுக்குள்ளே யாரும் பெருசாக கூச்சலும் போடலை. ஆனால் சுற்றி இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி சங்கட்டமான சூழலில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது அந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி மட்டும் புரியுதுங்க. இங்கே எதுவுமே புதுசும் கிடையாதுங்க. ஆனால் யாரோ ஒரு எல்லையை தாண்டி ஒரு திருட்டு வேலையை பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் மெதுவாக அப்படியே சொல்லிட்டு இருக்கார். அதற்கு மேலே அவர் பேசவே இல்லை. உடனே நம்ம விசாரணைக்கு இன்ஸ்பெக்டர் நந்துவும் டிடெக்டிவ் விஷ்ணுவும் வந்துட்டாங்க. எல்லா விஷயத்த கேட்டுக்கிட்டு 4 பேருக்கு மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சந்தேக நபர் 1 அவரை கூப்பிட்டு கேட்குறார். அவர் பேர் முருகன். நான் அந்த பக்கம் வந்ததே இல்லைங்க சார். நான் இந்த மாதிரி பிரச்சனைகளாக வரவும் மாட்டேன். நான் அவருக்கு சின்சியரான ஒர்க்கர் அப்படின்னு முருகன் சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறார். 2வது வார்த்தையை கூப்பிட்டு விசாரித்தா அவர் பேர் ரமேஷ். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, சார் காலையிலேருந்து இங்கே தான் நிற்கிறேன், ரைட்டுங்களா? எனக்கு இந்த மாதிரி விஷயமே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சதே தவிர இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க சார். நீங்கள் ஐயா வேணால் கேட்டு பாருங்க, நான் என்னோட ஒபீடியன்ட்டை அப்படிங்கிற மாதிரி அவரும் அவருடைய இதை ப்ரூவ் பண்ணுறார் ரமேஷ். அவரையும் ஓரமாக நிற்க வச்சிட்டாங்க. 3வதாக கண்ணன் வரார். அவரை கூப்பிட்டு கேட்டால், சார் நேற்று ராத்திரி ஃபுல்லாக நான் ஐயா ரூம் பக்கத்துலேயே தான் தங்கியிருந்தாங்க, ரைட்டா? எனக்கு அந்த விஷயத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கோ அப்படின்னு அமைதியாகிட்டார். 4வதாக செல்வம் இருக்கார். அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவரை கேட்குறார், சார் நான் எதையும் பார்க்கவும் இல்லை, எதையும் தொடவும் இல்லை, அதுவும் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பின்புறம் வேலி பக்கம் போகவும் இல்லைங்க. என்னை போய் சந்தேகப்படுறீங்களே, நீங்கள் ஐயாவை கேட்டு பாருங்க எத்தனை வருஷம் அவருக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு அப்படின்னு அவரும் தன்னுடைய யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறார். 4 பேரும் தங்களை ஒரு பர்ஃபெக்டான பர்சன், அதாவது இன்னசென்ட் மாதிரியே பேசிட்டாங்க. யாரும் கோபமாக இல்லை, யாரும் பதட்டமாக இல்லை. ஆனால் அந்த ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் ஏதோ இடிக்குது. யாருக்கு? நந்துக்கும் விஷ்ணுக்கும். 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறாங்க. உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் நந்து விஷ்ணுக்கிட்ட, பார்த்தியா கண்டுபிடிச்சிட்டான் பார்த்தியா அப்படிங்கிறார். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி திருடங்கிட்ட போய், ஏப்பா நீ ஏப்பா இப்படி பண்ண அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். சரி, அப்பேற்பட்ட அவங்க 2 பேருக்கு முன்னால் ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி இருக்க நீங்களும் யாருக்கு அந்த 4 பேர்த்தில், அதாவது 4 பேரும் முதலாளிக்கு வேண்டப்பட்டவங்க தான். முருகன் ஆகட்டும், ரமேஷ் ஆகட்டும், கண்ணன் ஆகட்டும், செல்வம் ஆகட்டும். ஆனால் 4 பேருக்கு சொன்ன அந்த ஒரு விஷயத்தில் ஒரு பொய் ஒன்று இருக்குது. பொறுமையாக அந்த அவங்க சொன்ன பதிலை மனசுக்குள்ளே போட்டு அலாசி ஆராய்ச்சிங்கன்னா விடையை கண்டுபிடிச்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷம் செகண்டு அல்ல 10 செகண்ட் டைம் எடுத்துக்கங்களேன், சரிங்களா? டக்குன்னு விஷு நந்துமே, ஐயா பெரியவரே இவன் தானே இந்த கல்பிரிட் அப்படின்னு அந்த திருடனை பிடிச்சிட்டான். யாருன்னு பார்க்குறீங்க? இந்த 4வது இருக்கக்கூடிய செல்வம். அப்படியா? நம்பவே முடியலையே, எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால், சார் மற்றவங்கள நான் பார்க்கல, நான் செய்யலை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இவன் இந்த செல்வம் மட்டும் அதே மாதிரி சொல்லிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை போட்டான். நான் பின்புறம் வேலி பக்கம் போகவே இல்லைன்னு எக்ஸ்ட்ரா சொன்னான், ரைட்டுங்களா? யாருமே எந்த பக்கம், எந்த இடம், எந்த பாதையில் போனோம் அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை. அப்படி இருக்க இவன் அந்த இடத்த ரொம்ப தெரிஞ்சவன் மாதிரி தேவையில்லாமல் சொன்னான். அதை வச்சு ஒரு சின்ன குழு வச்சு தான் பிடிச்சோம். சில நேரம் சில விஷயங்கள் நம்மளை மாட்ட வைக்குதுன்னா அது பெரிய தப்பாக இருக்குதோ இல்லையோ, தேவையில்லாத ஒரு வார்த்தையினால மாட்ட வச்சுருவாங்க அப்படின்னு நம்ம இன்ஸ்பெக்டர் சைக்காலஜியை சொல்லி செல்வத்தை லாக் பண்ணார். ஆமாங்க, நான் தானுங்க அங்கே போய் அந்த தேங்காயை திருடிட்டு போனேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டானுங்களாம்.